மக்களே, வெல்கம் பேக் டு டிசி விலாக்ஸ். இன்றைக்கி நம்ம வந்து ஒரு வீக்கெண்ட் ரைடு தான் போயிட்டுருக்கோம். கூட வந்து நம்ம தோஸ்து என் மச்சான் பிரவீன் தான் கூட வந்துன்னுக்கிறான். ரொம்ப நாளைக்கு அப்புறமா அவன் என் கூட வரான். நான் வாடா போகலாம் அப்படின்னு சொன்ன உடனே மூஞ்சோட கழுவாமல் வந்திருக்கிறான் பின்னாடி. நாங்கள் வந்து இப்போது எந்த இடத்துக்கு போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா மாவத்தூர் டேம். அது வந்து ஒரு லேக்கு, ஒரு டேம் வியூ ப்ளஸ் ஒரு வாட்டர் ஃபால்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலான்னு போயிட்டுருக்கோம். ரொம்ப நாள் ஆச்சு ஒரு வாட்டர் ஃபால்ஸ் பார்த்து. சரி, கிட்டத்தில் பெங்களூர் பக்கத்தில் ஏதாவது ஒரு வீக்கெண்ட் ரைடு மாதிரி பிளான் பண்ணி போகலான்டா அப்படின்னு சொல்லிட்டு நான் நேற்று தான் அவனுக்கு கால் பண்ணேன். சரி, நைட்டு தான் ஃபோன் பண்ணேன். அவனும் வந்து பார்த்தீங்கன்னா சரி மச்சான் போகலான்டா, நீ ரொம்ப நாளாக கூப்பிட்டுனேக்கிற, போயிடலாம் மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் வந்து வரேன்னா சரி மச்சான் போயிடலாம். காலையிலே வேணாம், ஒரு 10 மணி அப்படி கிளம்பலாம், அப்போ தான் வெயில் வரும், அப்போ தான் வாட்டர் ஃபால்ஸில் விளையாடுறது கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொன்னான். சரி மச்சான் ஓகே இஷ்டம் அப்படின்னு. ஆனால் இன்றைக்கி பெங்களூரில் கிளைமேட் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் மழை வர மாதிரியே இருக்குது. ஒரு பாஸ்ட் ஒரு 1 வீக்காக வந்து பார்த்திங்கன்னா சரியான மழை பெங்களூரில், செம்ம மழை. ஆனால் பெங்களூரில் நீங்கள் யாராச்சும் பெங்களூர்லேருந்து இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா உங்கள் ஏரியாலலாம் எப்படி இருக்குது கிளைமேட்டு அப்படின்னு வந்து கொஞ்சம் அப்டேட் பண்ணுங்கள். நானும் வந்து தெரிஞ்சுக்கிறேன். அப்போ நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா தெரிஞ்சுக்குவாங்க. எப்படி சொல்கிறது, வேறு எல்லா ஊர்லேயுமே வெயில் அடிச்சுக்கிட்டு இருந்தால் நம்ம பெங்களூரில் மட்டும் எப்போ பார்த்தாலும் என்னது மேகம் மூட்டமாகவே இருக்குது. இன்னும் காலையில் 6 மணி அந்த டைம்லலாம் வந்தீங்கன்னா இந்த சைட்லலாம் ஃபுல்லாக மேகம் மூட்டம் தான். ரோடே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஃபாகில் கவர் ஆகிருக்கும், அந்த மாதிரி இருக்குது ரோடெல்லாம். ஆக்சுவலாக இந்த மாவத்தூர் டேம், அதாவது மாவத்தூர் லேக் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம பிடதி, அப்படின்னா பெங்களூர்லேருந்து பிடதி கிட்டேருந்து ஒரு 20 கிலோமீட்டர்ஸ் நினைக்கிறேன், அந்த ரேஞ்சில் இருக்குது. நீங்கள் டோட்டலாக வந்து பெங்களூர்லேருந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 70 கிலோமீட்டர்ஸ் எனக்கு காட்டுச்சு. உங்கள் ஏரியாவிலேருந்து அது எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் வரும்னு நீங்கள் பார்த்து போங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்ச மேக்ஸ் டு மேக்ஸ் 80 கிலோமீட்டர் தான் இருக்கும் பெங்களூர்லேருந்து. நாங்கள் பார்த்த வரைக்கும் அதை பற்றியான ஒரு ரீசர்ச் பண்ண வரைக்கும் அது வந்து ஒரு லேக்கு, குளிக்க அலௌட் இருக்குன்னு தான் நான் பார்த்த வீடியோஸு. நான் பார்த்த இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே குளிச்சிட்டு இருந்த மாதிரி தான் இருந்துச்சு. நானும் அதான் சரி பார்க்கலாம், குளிக்க முடிஞ்சால் குளிக்கலாம், இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா ஒரு சீனிக்கான ஒரு என்ஜாயிங் ஒரு பிளேஸு, சரி போய் என்ஜாய் பண்ணிட்டு வரலான்னு தான் சொல்லிட்டு தான் என் மச்சானை கூப்பிட்டு நானும் போயின்னு இருக்கிறேன். வாங்க கைஸ், அப்படியே முன்னாடி போக வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து vlog வந்து கண்டினியூ பண்ணுறேன். நீங்கள் யாராச்சும் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா தயவு செஞ்சு கொஞ்சம் சப்ஸ்கிரைப், அதுக்கப்புறம் அந்த நோட்டிஃபிகேஷன் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற கண்டென்ட்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நீங்களும் உடனுக்குடனே வீடியோ வந்து பார்த்து ஏதாவது ஒரு வீக்கெண்ட் ரைடு இல்லைனா இந்த மாதிரி ஒரு லாங் ட்ரிப்போடைய இன்ஃபர்மேஷன்ஸு, நீங்கள் அந்த இடத்துக்கு போகணுன்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா அதோட இன்ஃபர்மேஷன்ஸு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். தயவு செஞ்சு வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலை வந்து கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீடியோஸ் வந்து பார்க்குறீங்க, ஆனால் வந்து பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் வந்து இப்போ கொஞ்சம் ப்ரெஸ் பண்ண மாட்டேறீங்க. அந்த சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணி வச்சுக்கோங்க. எனக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், உங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது என்னுடைய வந்து தாழ்மையான ஒரு கோரிக்கை என்று நான் என்னுடைய மக்கள்கிட்ட வந்து நான் சொல்லிக்கிறேன். தயவு செஞ்சு கொஞ்சம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் நம்ம போடுற எல்லா வீடியோ உங்களுக்கு உடனே வந்து பார்த்திங்கன்னா நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். இந்த பெங்களூரில் இந்த டிராஃபிக்கில் எப்படி வாழ்கிறதுனே தெரியலப்பா. இந்த ஊரை விட்டு போனால் வேலை இல்லை, வேலை செய்யலான்னு இந்த ஊருக்கு வந்தால் ஃபுல் டிராஃபிக்கு. ஐயோ இங்கே பாருங்கள், அங்கேருந்து கொஞ்சம் ரோடு கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்துச்சு, கொஞ்சம் முன்னாடி வந்த உடனே இங்கே பாருங்கள் எவ்வளோ டிராஃபிக். எதுக்கு டிராஃபிக் ஆகுது எதுவுமே தெரியறதில்லை இந்த ஊரில். ஆனால் மட்டும் எங்கள் எல்லா ரோட்லேயுமே டிராஃபிக்கு. இது சின்ன ரோடுக்குள்ளே போனாலே டிராஃபிக் இருக்குது. இப்போ எல்லாமே என்னன்னே புரிய மாட்டேங்குது, எதுக்கு டிராஃபிக் பண்ணுறாங்க, ஏன் பண்ணுறானுங்கன்னே தெரிய மாட்டேங்குது. இங்கே பாருங்கள் கரெக்டாக 33 minutes 29 கிலோமீட்டர்ஸ் காட்டுது. நம்ம அதான் அதே டைமிங்லேயே போயிடலாம். ஒரு மணி டைமில் அங்கே போனோம்னா குளிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா குளிக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். பாய்ஸ் பறக்குறாங்கப்பா. யாருமே தயவு செஞ்சு இங்கே பாருங்கள், இந்த மாதிரி ரோட்டில் ஹெல்மெட் போடாமல் இந்த மாதிரி தயவு செஞ்சு போகாதீங்க. ஹெல்மெட் போடாமல் போகிறது ரொம்ப ரிஸ்க்கு. இந்த மாதிரி நீங்கள் லெஃப்ட்டில் போனாலும் சரி, அந்த மாதிரி நீங்கள் பறந்து போனாலும் சரி, லைவ் எக்ஸாம்பிள் ரெண்டுமே இருக்குது. தயவு செஞ்சு இந்த மாதிரி ரோட்டில் வந்து ஹெல்மெட் போடாமல் மட்டும் வந்துடாதீங்க. சிச்சுவேஷன் எப்படி இருக்கும் தெரியாது. அதுவும் பாருங்கள் அங்கே பாருங்கள் எப்படி போகிறான் பாருங்கள், அந்த காரை பக்கத்தில் திடீர்னு அந்த காருக்காரன் வந்து லைட்டாக ஏதாவது அவனுக்கு ஏதாவது இந்த ரைட் சைடில் ஏதாவது வருதுன்னு சொல்லிட்டு அவன் லெஃப்ட் சைடு இழுத்தான். திடீர்னு என்ன வருது சொல்லுங்கள். இங்கே பாரு
ஏய் நல்லா ஆடாமா இப்படி போறானடா பைத்தியக்கார பண்ணா டேய் சொல்லினே இருக்கிறேன் இங்க பாருங்க எப்படி போறானா கரெக்டாக இன்னும் 5.4 கிலோமீட்டர்ஸ் இருக்குது நம்ம மாவத்தூர் டேமுக்கு. இன்னும் நம்ம 9 மினிட்ஸ்ன்னு காட்டுது. ஸோ 9 மினிட்ஸில் போயிட்டு ரீச் ஆகிடுவோம். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் நம்ம போடுற எல்லா வீடியோ உங்களுக்கு உடனே வந்து சேரும். முன்னாடி ரைட்டு லெஃப்ட்டு. இங்கெங்கடா ரைட்டு இருக்குது? ஓ இங்கே பாருங்கள், நீங்கள் யாராவது இந்த ரோடு வந்தீங்கன்னா இந்த ஆஃப் ரோடுக்கு ரைட் எடுக்கணும். இந்த ஒரு மண் பாதை, மண் ரோடு ஃபுல்லாக இந்த மண் ரோடு எடுத்து தான் போகணும். அங்கேருந்து வந்தீங்கன்னா ரைட் எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து மண் ரோடு கிடைக்கும். இந்த மண் ரோடில் ஒரு 600 மீட்டர்ஸ் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும். அவ்வளோ பெருசாலாம் ஒன்றும் இல்லை, நல்லா ஜாலியாக போயிடலாம் வண்டியில். எந்த வண்டி எடுத்துகிட்டு வந்தாலும் கொஞ்சம் ஸ்லோவாக போனீங்கன்னா போயிடலாம். அந்த அளவுக்கெல்லாம் ஒன்றும் எக்ஸ்ட்ரீமாக ஆஃப் ரோடு என்னது ட்ரையல் ரோடு மாதிரிலாம் இல்லை, நார்மலாக இருக்குது. வில்லேஜ் ரோடு மாதிரி இருக்குது. பார்க்கலாம். டேய் பொறுமையாடா. மக்களே, நம்ம வந்து அந்த டேம், அதாவது வாட்டர் ஃபால்ஸ் அந்த மாதிரி ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம். ஆனால் தண்ணி வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. தண்ணியே கம்மியாக இருக்குது. இது இங்கே பாருங்கள், தண்ணி அதிகமாக இருந்துச்சுன்னா இது மேலே வந்து அப்படியே வந்து தண்ணி வந்து கீழே போகும். இந்த டேமுக்கு கீழே அப்படியே இங்கே பாருங்கள். மச்சான் உக்காண்டான் அப்படியே தண்ணியில் காலை விட்டுனேன். இருங்க காட்டுறேன். நான் தான் சொன்னல ஒருத்தன் என்னது மச்சான் இங்கே வர்றா ஆய் சொல்கிறா நம்ம மக்களுக்கு. இங்கே பாரு, ஹாய் ஹாய். ஒருத்தனை பார்த்தாவே சிரிப்பு வரும்னா நீங்கள் வந்தா மச்சான். இப்போ கீழே வாட்டர் ஃபால்ஸ் மாதிரி இது கீழே. வா. ஏய் வேணாம் ஏய் அப்படி போகாதரா. பார்த்து நீங்களும் இந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணாதீங்க. பாருங்க கோளாரம் அங்கே போய் விழுந்துருப்பான் நேரம். கீழே பாரு காய்ச்சி போயிட்டுருக்கு. தண்ணி கம்மியாகுது. தண்ணியே இல்லைங்க, தண்ணி கம்மியாகுது. அதான்டா அந்த பக்கம் கம்மியாக இருக்குது. அதான் நீங்கள் இந்த பக்கம் வரும். அப்போ இங்கே இருக்கிறப்போ தண்ணியிலே நடந்துன்னு போனேன். ஆமாம், இங்கே ஃபுல்லாகவே தண்ணி இருக்குன்னு நினைக்கிறேன் நடந்து போகிறப்போ. மச்சான் இது இல்லை, நீ போனா வருவ. நீ போய் பாருங்க மச்சான். இல்லை நான் உன்னை கேட்குறேன், அதனால தான். நீ தான் நம்ம டீம்லே ஸ்விம்மிங் தெரிஞ்சாள். அது பீச் தண்ணியில் அதுக்கு சொல்கிறேன். அந்த பக்கம் போய் பார்க்கலாம். ஆழம் தெரியாமல் காலை விட்டுறாத சின்ராஸு. இன்னைக்கு ஒரு குளியல் போட்டுற வேண்டியது. ஆமாம் ಆಮಾಂ ಹಾಂ ನೀರೇ ಇಲ್ಲ ಇಲ್ಲಿ ಗಂಟೆ ಎಲ್ಲ ನೀರಿರೋದು. ಹೌದಾ? ಅದೇ ನೀರೇ ಇಲ್ಲ, ಹರಿತಾನೆ ಇಲ್ವಲ್ಲ? ನೀರೇ ಇಲ್ಲ. ಇದೆಲ್ಲ ಕಾಣ್ತಾನೆ ಇರಲಿಲ್ಲ ಇವೆಲ್ಲ. ಹಾಂ, ಫುಲ್ಲು ನೀರಿರೋದು. ಈಗ ನೋಡಿ ಅದೇ ಗಂಟೆ ಅದೇ மழை இல்லவல்ல. சார் 6 பேக்ஸ் காட்டுறேன் இன்றைக்கி. என் மச்சான் ஜிம்முக்கெல்லாம் போகிறான். உங்களுக்கு இன்றைக்கி 6 பேக் எப்படி வைக்கிறது, 6 பேக்ஸோடைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வந்து நம்ம தலைவர் சொல்ல போகிறாரு. மச்சான் ஆர்ம்ஸ் கட்டுறேன். டெய் மச்சான் மக்கள் காட்டுறான் ஆர்ம்ஸ் சொல்கிறான். டெய் ஜிம்முக்கு போய் பல மாதம் ஆகுது. சும்மா இங்கே பாரு ஆர்ம்ஸ் இப்படி பிடிச்சி பாருங்களேன். சும்மா இங்கே பாரு கெட்டியாக இருக்குது ஆர்ம்ஸ்.
மக்களே இந்த இடத்தோடைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா மாவத்தூர் டேம். மச்சான் நீ சொல்லு. மாவத்தூர் டேம். அது ஏன்டா என்ன பார்த்து சொல்கிறேன், அங்கே பார்த்து சொல்கிறேன். ஃபஸ்ட் டைம் பார்க்குறல, இதுதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறியா? மச்சான் நீ நந்தி ஹில்ஸ்லையும் கூட பார்த்துக்கிறியாடா? என்னத்த இதில் வீடியோவில் சொல்லுவேடா, இங்கே பாரு வெல்கம் டு டிசி விலாக்ஸ் அப்படின்னு. நீங்கள் யாராச்சும் நந்தி ஹில்ஸ் வீடியோ பார்க்கலன்னா போய் பாருங்கள். இவன் வந்து இருப்பான் அங்கே, என்னது நிறைய சம்பவமும் பண்ணியிருப்பான். அதுக்கப்புறம் தான் இந்த என்னது ஸ்ட்ரெஸ்ஸு டிப்ரெஷன்னு, அதனால் ஜிம்முக்கு போனால் ஒரு பொண்ணை லவ் பண்ணுறான். அந்த பொண்ணு வந்து ஓகே சொல்ல இன்னும், அதனால தான் நான் வந்து ஒரு மாதிரி டிப்ரெஷனில் சுற்றுறாங்க. மூஞ்சி பாருங்க. டேய் குளிச்சப்பா ஆ வீட்டுக்கு போனமான்னு. அப்புறம் அதை விட்டு சொல்லு சொல்லு உருட்டு. இப்படி தான் இறங்குறதா? டேய் இங்கே இறங்குறதுடா. அது நார்மல் தண்ணி இல்லாத டைம்லலாம் வந்தீங்கன்னா, அங்கேயா தண்ணி இல்லாத டைம்லலாம் வந்தீங்கன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன இடத்துல மட்டும்தான் தண்ணி இருக்கும். அங்கே வந்து நீங்கள் குளிச்சிக்கலாம். அது வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ரிஸ்க்கு. நீங்கள் தான் பார்த்து பத்திரமா குளிக்கணும் வர இடத்துல. இவன் என்னது டிசி விலாக்ஸில் இவன் சொல்லிட்டான்ப்பா போய் குளிக்கலான்னு சொல்லிட்டு நீங்கள் எகிரிட்டு, அது வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ஓன் ரிஸ்க். பார்த்து பத்திரமா குளிக்க வேண்டியது உங்கள் பொறுப்பு. என்னடா பொறுப்பு பற்பு? இது காமெடியா? டேய் இந்த காமெடியெல்லாம் வீட்டிலே எடுத்து வச்சுட்டு வந்துடணும். இதெல்லாம் நிறைய போட்டாச்சு. மக்களே அப்படியே சுற்றி பாருங்கள். அப்படியே ஒரு அருமையான ஒரு வியூ. அப்படியே ஒரு ஆறு, அப்படியே பின்னாடி டேமு ஃபுல்லாக இங்கே பாருங்க, செம்மையாக இருக்குது. ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட ஒரு என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு ஒரு பர்ஃபெக்ட் ஸ்பாட். என்ன மச்சான் எங்கடா? கல்லுக்கு பார்க்க ஸ்பீடா. ஐயோ என்னடா நான் வேற தாண்டில இந்த கல்லாட்டம் இருந்துச்சுல, இது கல்லு மேலே சிக்குன்னு போயிடுச்சு அது உள்ள. மச்சான் எவ்வளோ பெருசு இருக்கும்? நீட்டு இருக்க மச்சான், பெருசாக தான் இருந்துச்சு. ஐயோ மச்சான் நீ வேற செருப்பு போட்டுன்னு வந்துட்டுக்கிறியாடா மச்சான்? பார்த்து உஷாரா. இதுதான் மச்சான் பஸ் ஆச்சு இல்லையா? இருந்தா பார்க்கலாம். தண்ணி பாம்பு மாதிரி இருந்துச்சு. ஐயோ ஏதோ ஒரு பாம்பா கடிச்சிருந்துச்சுன்னா அவ்வளோதான். மக்களே இந்த மாதிரி இடத்துக்கு வரவங்க சேஃபாக வாங்க. ಸ್ನೇಕಾ ಇವಾಗ ಅಲ್ಲಿ ನೋಡಿದ್ರಿ ಬ್ರೋ? ஐயோ எங்கடா உங்க குதிரா தலை மட்டும் காட்டின்னு பாரு. தெரியலடா எனக்கு. அக்கட கார்னர் இல்லை, பழகடை கொடுத்தது குட்டிஸ்க்குது தலை வலியா. நான் பெரிய தெரிஞ்சு பாரு. கொஞ்சம் குட்டி பாம்புடா, சின்ன பாம்பு அந்த சைடில் இருக்குது. இந்த கேமராவில் தெரியுதா என்னன்னு கூட தெரில. ಎಡಿಟರ್ கொஞ்சம் ದಯವು செஞ்சு ಜೂಮ್ பண்ணி ಕಾಟಿರಪ್ಪ. ಇವಾಗ ಅಲ್ಲಿ ಮೇಲೆ ಒಂದು ನೋಡಿದ್ರಿ, ಅಲ್ಲಿ ದಾಟೋವಾಗ ಹಂಗೆ ಹೋಯ್ತು. ಹೇಳ್ತಾ ತಣ್ಣಗಿರೋದಕ್ಕೆ ಬಿಸಿಲು ಜಾಸ್ತಿ ಅಲ್ಲ. ಅಪ್ಪ ஏய் நீ எதாவது போதுடா நம்மளுக்கு. ஒரு தண்ணீர் அச்சின்னு போக போகிறோம், இல்லை பாம்பு வந்து எவ்வளோ போட போகுது. என்ன பாம்பு கூட தெரியல. நான் கொண்டு வெளியே விட்டுச்சா? தண்ணி பாம்பு தான்டா. ஷோராவா? மக்களே வரவங்க வந்து பார்த்திங்கன்னா சேஃபாக வாங்க. இங்கே பாம்புகள் அதிகமாக இருக்கின்றது. ஆனால் என்ஜாய் பண்ணுறதுக்கு ஒரு பர்ஃபெக்டான ஸ்பாட்டு, அதே மாதிரி டேஞ்சரஸான ஒரு ஸ்பாட்டு. இந்த பாம்பு கம்பேர் பண்ணும்போது இந்த பாம்பு பரவாயில்ல வச்சா. ஐயோ மக்களே இப்போ நாங்கள் குளிக்க போகிறோம். இங்கே பா ஆம்ஸ் கட். ஆம்ஸ் கட். ஏய் காட்டுறா மக்களுக்கு காட்டுறா மச்சான். என்ன மச்சான் போய் நிற்க முடியுமா மச்சான்? ಪ್ರವೀಣ್ ಏಯ್ ಅಡ್ರಾ ಹೊಡಿತಾನೆ ಬ್ರೋ. ಭಯ ಹೊಸ ಜಾಗ ಅಲ್ವಾ? ಏಯ್ ಕೈ ಕಾಟ್ರಾ.
ಇಲ್ಲಿ ಕಾಲಕ್ಕೆ ಸಪೋರ್ಟಿಗೆ ಕೊಟ್ಟಿದ್ದೀನಿ மக்களே வந்து இப்போ குளிச்சாச்சு மச்சான் குளிச்சியா எப்படி இருந்துச்சு எக்ஸ்பீரியன்ஸு பயங்கரமாகிடுச்சு அது இங்கே பார்த்து சொல்கிறேன் எப்படி இருந்துச்சு எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருந்துச்சுல்ல நீங்களும் இந்த இடத்த வந்து கண்டிப்பாக எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள் நல்லா இருக்க இடம் தண்ணி இருக்கிறப்போ இன்னும் வாட்டர் ஃபால்ஸ் மாதிரி உங்களுக்கு நிறைய கிடைக்கும் இந்த மாதிரி லேக்கில் உள்ள தண்ணியில் போய் விளையாடுறத விட நீங்கள் இன்னும் தண்ணி இருக்கிற டைமில் வந்தீங்கன்னா வாட்டர் ஃபால்ஸ் மாதிரி சூப்பராக இருக்கும் இன்னும் ஜாலியாக குளிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட மஸ்ட் ட்ரை பிளேஸ் அது மட்டும் ஷுவராக நான் சொல்லிவிடுவேன் ஓகே கைஸ் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துலேருந்து இப்போ கிளம்ப போகிறோம் நெக்ஸ்ட் நாங்கள் வந்து அப்படியே வீட்டுக்கு தான் போகிறோம் டேரெக்டாக ஓகே கைஸ் நான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் விலாகில் வந்து நான் மீட் பண்ணுறேன் அன்டில் தென் திஸ் இஸ் சைனிங் ஆஃப் டிசி vlogs கௌதம் சா மக்களுக்கு ஒரு பாய் சொல்லிடுறேன் பாய் பாய் அது கொஞ்சம் ஜோராக சொல்கிறேன் ஏன்டா காலையில் சாப்பிட்லடா சாப்பிடலடா வாடா அப்பலாம் பசி இல்லை ஓகே கைஸ் Hey, bro, you Bye. got a phone call. Remember, share.